நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதையோட கரு என்னன்றதை முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நைனா ஆர்த்தின்ற மாதிரி ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப அன்பா ரெண்டு பேருமே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் தவறுனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தான் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நைனா இருக்காங்கல்ல, ஒரு நபரை காதலிக்கிறாங்க. அப்படி காதலிக்கிற நபர் சரியில்லைன்ற மாதிரி ஆர்த்திக்கு தோணுது. இதை பத்தி அக்கா கிட்ட சொல்லும் போது அக்கா இல்ல அவர் நல்லவருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருமே காணாம போயிடுறாங்க. அக்காக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி தேடி அலையிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். நைனா அக்கா, அதே மாதிரி தங்கச்சி பேரு ஆர்த்தி. இவங்க ரெண்டு பேருக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்துமையா வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 15-17 வயசு இருக்கும் போது அப்பா அம்மா தவறிடுவாங்க. அப்பா அம்மா வெளியூருக்கு போறேன்ட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல தவறி இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே 24-26 வயசு தான் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட வேலையெல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. அதாவது தங்கச்சி ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படியாவது கிராக் பண்ணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அக்கா தான் இந்த ஃபேமிலியை இப்போதைக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அப்பப்ப இவங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் தவறுனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க ஊருக்காரங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஆளாக்கி இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே தனியாவே ஒரு வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஆர்த்தி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல நம்ம செலக்ட் ஆயிடணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆர்த்தி அக்காவோட ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. அக்கா அடிக்கடி ஒரு நபரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. அக்கா இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறா, அதாவது அக்கா யாரையோ லவ் பண்றா, அந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறா அப்படின்றது தங்கச்சிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இந்த நெய்னா லவ் பண்ற நபரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண் அப்படின்றது. கரனை பொறுத்த வரைக்கும் இங்கதான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருமே கூலி வேலை தான் பாக்குறாரு. இந்த அக்காவுமே, அதாவது அக்கா நைனாவுமே சாதாரண ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேருமே போகும்போது வரும்போது பார்ப்பாங்கல்ல, அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்த்திக்கு தெரிய வருது. ஆர்த்தி அக்கா கிட்டேயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாருக்கா அவன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னும் போது நெய்னாவும் நிறைய விஷயத்த சொல்றாங்க. ஒரு 2-3 மாசமா தான் நாங்க ரெண்டு பேர் பார்த்து பேசிட்டு இருக்கோம். எனக்கு கரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. கரனோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க போல. சோ கரண் சீக்கிரமா என்ன கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தங்கச்சி ஆர்த்திக்கு கரனை பார்க்கும்போது அவ்வளவு நல்லவரா தெரியல. ஏன்னா அவரோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவன் நல்ல குடும்பத்தாள் மாதிரி தெரியல, ஏதோ தப்பானவன் மாதிரி தெரியறான் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா கெட்ட பழக்கத்துல எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இவங்க கவனிச்சுதான் சொல்றாங்க. ஆனா நைனா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு. அதை தாண்டி அவர் ரொம்ப நல்லவரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நைனா சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா, நீ அவசரப்படாத, அவரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம எதுனாலும் முடிவெடுக்கலாம். நீ தேவையில்லாம தப்பான முடிவு எடுக்காத, அதாவது அவர் கூட ஓடி போலான்ற எண்ணத்துக்குலாம் நீ போகவே போகாதன்னும் போது, நீ இருக்கும் போது நான் எப்படி அவன் கூட ஓடிலாம் போவேன், அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். உன் லைஃபையும் செட்டில் பண்றது என் கடமை, ஒரு அக்காவா என் கடமை. நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்கல, அப்படி எப்படி நான் பண்ணுவேன், இப்படிலாம் பேசாதன்னும் போது, சரிக்கா நான் சாதாரணமா தான் சொன்னேன்ற மாதிரி ஆர்த்தியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அக்காவும் தங்கச்சியும் அந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்துட்டு இருக்காங்க. அக்காவோட லவ் மேட்டரை பத்தி ஆர்த்திக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்துட்டாங்க. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, அவன் பிஹேவியர்லாம் நல்ல பிஹேவியர் மாதிரி இல்ல, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா அக்காக்கு அந்த மாதிரிலாம் தோணல. ஏன்னா லவ் பண்ணும் போது அவர்கிட்ட இருக்க பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன ஆயிடுது, தண்ணி அடிக்கிறதுனால என்ன ஆயிடுது, நம்ம கிட்ட நல்ல விதமா தானே பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அக்கா யோசிக்கிறாங்க. ரெகுலரா அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது ஆர்த்தி ஒரு நாள் அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அக்கா இன்னும் வரலன்னு தெரிய வருது. உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்கா வேலை பாக்குறாங்கல்ல அந்த இடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அக்கா இந்த டைம்க்கே கிளம்பிட்டாங்களே, வரலையாமா அப்படின்னு கேட்கும் போது இவங்களுமே வரலன்ற மாதிரி தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க. ஊர்ல எல்லாருமே பழக்கமானவங்க தானே. இப்ப ஆர்த்தி ஒவ்வொரு வீடா போய் அக்காவை பாத்தீங்களான்னு கேட்கும் போது, ஒரு பையன் கூட சேர்ந்து நடந்து போனதை பார்த்தேன், அதாவது இந்த கடையில ஒரு பையன் வேலை பார்க்கறானாமா, அந்த பையன் கூட சேர்ந்து நடந்து போனதை பார்த்தேன்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க. அதாவது யார் கூட நடந்து போனதை பார்த்ததா சொல்றாங்கன்னா, கரண் கூட நடந்து போனதை பார்த்ததா சொல்றாங்க. இப்ப கரனை பத்தி விசாரிக்கும் போது கரண் நான் வேலையை விட்டுறேன்ற மாதிரி அந்த முதலாளி கிட்ட சொல்லியிருக்காரு போல. என்ன வேலையை விட்டுறதா சொல்லியிருக்கான், நம்ம அக்காவும் அவன் கூட போயிருக்காங்க, ஒருவேளை ரெண்டு பேருமே இங்க இருந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அக்கா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி,
உன்னை நான் எப்படி விட்டுட்டு போவேன், அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி சில மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அக்கா அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சோ இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என்னோட அக்கா காணோம், இந்த மாதிரி வந்து ஒருத்தங்கிட்ட சமீபமா பழகிட்டு இருந்தாங்க, அவன் இந்த ஊர்க்காரன் கிடையாது, அவன் வந்து கூட்டு போயிருக்கான்ற மாதிரி சிலர் சொல்றாங்க, என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரிங்கன்னும் போது, இல்ல விசாரிக்கிறதுக்கு என்னமா இருக்கு, உன் அக்கா மேஜரு பிடிச்சிருக்கோம், அதனால வந்து அவன் கூட போயிருக்கா, கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அவளே கொஞ்ச நாள்ல வர வாய்ப்பு இருக்கு, நீ தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதமா, எங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய கேஸ் இருக்குன்ற மாதிரி போலீஸ் ரொம்ப அலட்சிய பத்தி இவங்களை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா ஒரு வேலை அவன் கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லையே நம்ம கிட்ட அப்படி சொன்னவை எப்படி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அக்கா வந்து அவன் கூட போயிருந்தாலும் திரும்பி வந்துருவா, வந்து நம்ம கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுவான்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்றாங்க. 2 நாள் வெயிட் பண்றாங்க, அக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. ஒரு வாரம் வெயிட் பண்றாங்க, அக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. அதுக்கப்புறம் தான் ஆர்த்திக்கு நிறைய குழப்பம்லாம் வருது. ஐயோ, அவன் கூட்டு போனானா, வற்புறுத்தி கூட்டு போனானா, ஏன்னா அக்கா எல்லாம் வந்து நம்மள ஒரு வாரம் பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா என் தங்கச்சியை பார்க்கணுன்ற மாதிரி வந்திருப்பாங்க, அக்காக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு போல, அவனால ஏதோ ஆபத்து வந்திருக்கு போல, நம்ம நினைச்சது சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ல. அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்தான்ல, அந்த இடத்துல அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் வந்து அவன் டீட்டெயில் எல்லாம் தர வேண்டி இருக்கும்ல, அப்படி டீட்டெயில் தந்ததெல்லாம் இவங்க வாங்கி செக் பண்ணும்போது அவன் ஃபேக்கா சொல்லியிருக்கான்றது தெரிய வருது. அதாவது அவன் பேரு கரண்ணா என்னன்னு கூட தெரியல, அவன் ஃபேக்கான அட்ரஸ் தான் தந்திருக்கான், வேலையில சேர்ந்திருக்கான்றது தெரிய வருது. அப்ப நம்ம நினைச்சது சரிதான், அவனோட நோக்கம் சரி கிடையாது, ஏதோ ஒரு பிளான் படி தான் நம்ம அக்கா கிட்ட பழகி இருக்கான், அக்காவை இங்க இருந்து கூட்டு போயிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே மாதங்கள் ஓட ஆரம்பிக்க வந்து இவங்க எப்ப பாரு அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட நம்ம எவ்வளவு சொன்னோம், அக்கா நம்ம சொன்னதை கேட்கவே இல்லையே, அவன் தான் ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி பாக்குறாங்க, சார் அவன் வந்து நல்லவன் இல்ல போல சார், என் அக்காவை ஏதோ பண்ணிட்டான் போல சார், கண்டுபிடிங்க அப்படின்னும் போது போலீஸ் வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவன் அக்காக்கு வந்து உன் கூட இருக்கிறது தொல்லையா இருந்திருக்கலாம், நம்ம தங்கச்சியை நம்ம எதுக்காக வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணணும், ஆளாக்கணும், படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம், அதனால அவன் கூட போயிருக்கலாம், நீ எதுக்குமா தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போன்ற மாதிரி அந்த போலீஸும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களுமே வந்து உடஞ்சு போயிடுறாங்க. அப்படியே மாதங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப இவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கான விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவங்க கிட்ட ஒரு நபர் பழகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவரோட பேரு ராகுல் அப்படின்றது. ராகுலை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் வேலை பார்க்கறாரு. இவங்க போகும்போது வரும்போது பார்த்து ஸ்மைல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க உட்காந்து சோகமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசுறவரை அவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்களுமே இவங்களை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு டவுட் ஹெவியா வருது. அது என்னன்னா வந்து அந்த கரண் எப்படிலாம் நடந்துட்டானோ அதே மாதிரிதான் இந்த ராகுல் நடந்துக்கிறானோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. நம்மளும் பிடி கொடுக்குற மாதிரி நடிச்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம பழக தேவையில்ல, இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த ஊர்ல வந்து பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு தெரியாதவனை எதுக்காக நம்ம வந்து அவங்கிட்ட போய் நம்ம பேசணும் பழகணும்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த எண்ணம் இருக்கும். இவனுமே வந்து இந்த ஊருக்கு புதுசா வந்தவன் தான், அதனால இவனை முழுசா நம்ம நம்ப முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல, அதனால அவங்க கிட்ட இவங்க கேஷுவலா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. 2-3 நாட்கள் இவங்க பேசுறாங்கல்ல. இப்ப அந்த ராகுல் இருக்கான்ல, இவங்களோட நம்பரை கேட்கறான். இவங்களுமே நம்பரை தந்துடுறாங்க. அடிக்கடி அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுமே எல்லா மெசேஜுக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் போன் பண்ணி பேசும்போது அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. அதாவது இவனை விட்டு பிடிக்கணும், இவன் கன்ஃபார்மா தப்பானவனான்றது தெரியல, ஆனா இவன் தப்பானவனா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், இவனோட குரூப் கூட அக்காவை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ராகுல் கிட்ட வந்து சகஜமா பழகுற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் ராகுலை பத்தி ராகுலுக்கே தெரியாம விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராகுல் புதுசா ஒரு இடத்துல வேலை பார்க்கறான்ல, 1 மாசமா தான் இங்க வேலை பார்க்கறான். அப்படி வேலை பார்க்கறவனை பத்தி விசாரிக்கும் போது கிடைக்கிற தகவல் எல்லாமே கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் தந்த அட்ரஸும் ஃபேக்கா இருக்கு. இதை தாண்டி இவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சவன் இதுக்கு முன்னாடியே 4-5 பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அவங்க சரியா பிடி கொடுக்கல போல, அதனாலதான் வந்து இவங்க கிட்ட ட்ரை பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ இங்க வந்து ஒரு பொண்ணை தூக்குறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். நம்ம அக்கா எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரிதான் இது நடக்குது. இவனை பிடிச்சா அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்ற மாதிரி இவங்க முடிவெடுத்துறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. அவனுமே வந்து மணிக்கணக்கா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ரொம்ப நம்பிக்கையை சம்பாதிக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு இருக்கேன், யாருமே இல்லைன்னு கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்.
சரி சரி இவன் போக்குலயே நம்ம போலான்ற மாதிரி இவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட சகஜமாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன சொல்றான்னா, என்னோட ஊரை சேர்ந்தவங்க, என்னோட வீட்டை சேர்ந்தவங்களாம் வந்து இந்த ஊர்ல தான் இருக்காங்க, நீ அந்த இடத்துக்கு வரியான்னு கேட்கும்போது இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க கூட்டு போய் அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதனால வந்து இவங்களுமே அதுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. சரி போலான்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த நாள் இவனுமே வந்து பஸ்ல ஏத்தி இவங்களை கூட்டு போறான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கு. எப்படியும் ஒரு 40-45 கிலோமீட்டர் தள்ளி தான் கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் பாலடைஞ்ச பண்ணை வீடு மாதிரி இருக்கு. பெரிய வீடா இருந்தாலும் ரொம்ப பழசா இருக்கு. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கான்னு யோசிக்கும் போது, இது என்னோட பூர்வீக வீடு, அதாவது எங்க வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு, இது எங்க பூர்வீக வீடு தான், நம்ம இங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு போலாமா அப்படின்னும் போது இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு டவுட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதே அங்க ஸ்மோக் பண்ற மாதிரிலாம் புகை போயிட்டு இருக்கு. அதாவது ஆளுங்க நின்று ஸ்மோக் பண்ற மாதிரிலாம் புகை போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்மள வந்து ஒரு தப்பான இடத்துக்கு தான் இவன் கூட்டு வந்துட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆர்த்தி கவனிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே உள்ள நுழையும் போது அப்படி ஒளிஞ்ச ஆட்கள் இருக்காங்கல்ல, சட்டுன்னு பின்வழியா வந்து ஆர்த்தியை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஆர்த்தியும் என்ன நடக்குது, என்ன காப்பாத்துன்னு ராகுல் கிட்ட சொல்லும் போது ராகுல் தெனாவட்டா சிரிக்கிறான். நான் எதுக்கு உன்னை காப்பாத்தணும், உன்னை நைஸா அங்க இருந்து கூட்டு வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற, உன்னை நல்ல ரேட்டுக்கு நாங்க வித்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். சோ பெண்களை கடத்தி விக்கிறது தான் இவனோட வேலை அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. அதே மாதிரி வந்து ஆர்கனுக்காகவும் யூஸ் பண்றான்றது தெரிய வருது. இத பத்தி எல்லாம் ராகுல் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு இவங்க மறைச்சு வச்சிருக்க கன் எடுக்கிறாங்க. அதாவது ஆர்த்தி கிட்ட ஒரு கன் இருக்கு. இத பாக்குற அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. கன் எடுத்தவங்க கன்னை வச்சு மிரட்டுறாங்க. பக்கத்துல வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ யாரு என்னன்னு ராகுல் கேட்கும் போது, நான் யாருன்றது இன்னும் உனக்கு புரியல, நான் போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது போலீஸ் எக்ஸாமா தான் இருக்கும். இவங்க அக்கா காணாம போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணிருப்பாங்க, போலீஸாவும் மாறி இருப்பாங்க. ஆனா போலீஸ்ன்றத வெளிப்படுத்தாம இருப்பாங்க. இவங்க போலீஸா மாறணும்னே அந்த இடத்துல இருக்கவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை கடத்துற கும்பல் இருக்கு, அந்த கும்பல் தான் என்னோட அக்காவை தூக்கியிருக்காங்க போல, எப்படியாவது அவங்கள நான் பிடிக்கணும், அதுக்கு நான் கொஞ்ச நாள் சீக்கிரட்டா இருந்துக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு கும்பல் செயல்படுறத வந்து அந்த டீமும் ஏத்துக்கிறாங்க. ஆமா, நிறைய இளம்பெண்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் புரிய வச்சு கடத்தப்படுறாங்க, நீ இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி இவங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தந்திருப்பாங்க. அது மூலியமா இவங்க நடிச்சிருப்பாங்க. வலையில வந்து ராகுல் வந்து விழுந்திருப்பான். ராகுல் கிட்ட இவங்களுமே நடிச்சிருப்பாங்க. அதாவது அக்காவை கண்டுபிடிக்கணும்ன்றது ஒரு நோக்கம், அதே மாதிரி இந்த குரூப்பை பிடிக்கணும்ன்றது ஒரு நோக்கம். இப்ப இவங்க கண்ணை காமிச்சு மிரட்டும் போது இங்க இவ்வளவு பேர் இருக்கும், எத்தனை பேரை சுடுவ, உன்னை நாங்க அதுக்குள்ள லாக் பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் ராகுலும் விட்டு கொடுக்காத மாதிரி, அதாவது வந்து பயம் இருந்தாலும் தைரியமா பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒருத்தி மட்டும் இங்க இல்ல, இப்ப பின்னாடியே நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே ஜீப் வர சவுண்ட் எல்லாம் கேக்குது. காரணம் என்னன்னா இவங்க வரும்போதே லொகேஷன் வந்து போலீஸ்க்கு தந்துகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட வந்து அவன் என்ன இந்த இடத்துக்கு கூட்டு போறான், அந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருப்பான், நீங்களுமே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேங்கை சேர்ந்து எல்லாரையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. இந்த கேங்கு கிட்ட விசாரிக்கும் போது கரண்மே வெளியே வந்துடுறான். அதாவது கரண்மே இந்த குரூப்பை சேர்ந்தவனா தான் இருப்பான். அக்கா எங்கன்னு விசாரிக்கும் போது அக்காவை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் ரேர் பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சோ ஆர்கன் தேவைப்படும் போது அக்காவை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அக்காவை ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப அக்காவை பாக்குறவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்காவை கிட்ட எவ்வளவு சொன்னக்கா, நீ ஏங்கா கேட்காம இப்படி பண்ணன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அக்காவுமே இப்பதான் இவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நெய்னா இருக்காங்கல்ல, நம்ம தங்கச்சி எவ்வளவு சொன்னா, அவன் நல்லவன் இல்லைன்ற மாதிரி சொன்னா, நம்ம தான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு ஒன்னு கூட்டு போறேன், அறிமுகப்படுத்துறேன்ற மாதிரி கூட்டு போயிருப்பான். அப்படி கூட்டு போனவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் இவங்க ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் எப்ப பாரு இவங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து இவங்க போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வந்து அவர் பதவியை விட இவங்க பதவி தான் பெருசா இருக்கும். ஐயோ இவங்களை நம்ம பலவாட்டி அலட்சியப்படுத்திட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க, ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தோட வரவங்க கிட்ட என்ன கஷ்டம்ன்றதை கேட்டு நம்ம முறைப்படி என்ன பண்ணுமோ அதை பண்றது தான் நம்ம வேலை, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொளி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.